Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2018 ஜூன் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 33ல ஒரு numerical problem கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா how much time 10 to the power 20 electrons will take to flow through a point so that the current is 200 milliampere. bracketக்குள்ள E is equal to 1.6 into 10 to the power minus 19 coulomb அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 to the power 20 எலக்ட்ரான்ஸ் ஒரு பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுது. எவ்வளவு நேரத்தில் அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிச்சுன்னா கரண்ட்டோடைய வேல்யூ 200 மில்லி ஆம்பியராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ப்ராப்ளத்தில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட்டோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்குவோம். கிவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் n இஸ் ஈக்குவல் டு 10 to the power 20 எலக்ட்ரான்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட்டோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 200 மில்லி ஆம்பியர். ஸோ I இஸ் ஈக்குவல் டு 200 மில்லி ஆம்பியர். நெக்ஸ்ட் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. T இஸ் ஈக்குவல் டு வாட். ஸோ கரண்ட்டை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு Q by T, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் டிஃபைன்ட் அஸ் கரண்ட். நமக்கு ஆல்ரெடி சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னு தெரியும். அதாவது total charge can be written as n into E divided by T. So Q can be written as n into E. இங்கே nங்கிறது number of electrons and Eங்கிறது charge of the electron. ஸோ என்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஈயோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஐயோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ டீயை கண்டுபிடிச்சிடலாம். therefore we can write T is equal to T left hand side கொண்டு வந்துக்கிறோம், NE divided by ஐங்கிறது டினாமினேட்டருக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 10 to the power 20. சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் இஸ் 1.6 into 10 to the power minus 19. கரண்ட் இஸ் 200 மில்லி ஆம்பியர். இந்த மில்லி ஆம்பியரை கன்வெர்ட் பண்ணிக்கணும் SI யூனிட்டில். ஸோ 200 into 10 to the power minus 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get this is equal to, ஃபஸ்ட் இந்த 10 to the powers எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1.6 divided by 200 into நியூமரேட்டரில் இங்கே 10 to the power 20 இருக்குது, இங்கே 10 to the power minus 19 இருக்குது. அப்போ 10 to the power 20 minus 19 is 10. கீழே இருக்க 10 to the power minus 3 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to the power plus 3 ஆகும். ஸோ 10 into 10 to the power 3 is equal to 10 to the power 4. Now this can be written as 1.6 divided by 2. நியூமரேட்டரில் 10 to the power 4 இருக்குது, 2 into 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 200 2 into 10 to the power 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.6 divided by 2, நியூமரேட்டரில் 10 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8. 1.6 divided by 2 is equal to 0.8 into 10 square. 10 square is 100. So this can be written as 80. So T is equal to 80. Unit of time is seconds. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.